திமுக மாணவர் அணியின் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட வீரமணி ஜெயக்குமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றார். திமுக மாணவர் அணி செயலாளராக வீரமணியை நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, மாணவர் அணி துணை செயலாளர்கள் சோழராஜன், பூர்ணா சங்கீதா, தமிழரசன், கோகுல், ராமகிருஷ்ணன், சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, முதலமைச்சர் பெரும் பொறுப்பை வழங்கியிருப்பதாகவும், பொறுப்பாக மட்டுமல்லாமல் கடமையாக உணர்ந்து மாணவர் அணியின் பணி இருக்கும் என்றும் கூறினார். அரசியல் திசை காட்டியாக இந்த உலக அரசியலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்கள் முதல் முறையாக மாணவர் அணியில் பெண் செயலாளர் நியமித்து ஒரு பெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது பொறுப்பாக மட்டும் அல்லாமல் இது ஒரு பெரும் கடமையாக உணர்ந்து எங்களுடைய மாணவர் அணியின் பணி இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக மாணவர் அணியின் செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட வீரமணி ஜெயக்குமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றார். திமுக மாணவர் அணி செயலாளராக வீரமணியை நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, மாணவர் அணி துணை செயலாளர்கள் சோழராஜன், பூர்ணா சங்கீதா, தமிழரசன், கோகுல், ராமகிருஷ்ணன், சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, முதலமைச்சர் பெரும் பொறுப்பை வழங்கியிருப்பதாகவும், பொறுப்பாக மட்டுமல்லாமல் கடமையாக உணர்ந்து மாணவர் அணியின் பணி இருக்கும் என்றும் கூறினார்.